நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாட் இஸ் யுவர் நேம்? சந்திரிகா. பீடியா? சரி, ஆமா அப்படியே வச்சுக்கோ. என்ன ஆமா அப்படி வச்சுக்க? ஹாய். என்கிட்ட எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? என்ன ஒரு மாதிரியாக போகுது என் மாஸ்டர்? என்ன பார்த்தா எதனா குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கா? இல்லை குங்ஃபு மாஸ்டர் மாதிரி தான் தெரியுது, நீங்கள் வந்த மாதிரி தான் தெரியுது. அதனால தான் பயந்து போய் அப்படி ஷாக் ஆகிருக்கீங்க. அப்படிலாம் அவ்வளோ அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது மாஸ்டர். இப்போ கொசுமந்து அடிக்க வரல, அவன் சொல்லிட்டு அடிக்கிறான். அவனை அடிச்சுட்டு போல. இப்போ ரோட்டில் கூட பார்ப்பேன், திடீர்னு அப்படி செவுத்துல நின்று சர்ற அடிச்சிருப்பான். அவன் சொல்லிட்டு அடிக்கிறான். அப்போ நான் மட்டும் அப்படி சொல்லிட்டு அடிக்கிறது எல்லாம் சின்ன படத்தில் ஆஸ்கர். தற்காப்பு கலை. ஒருத்தர் அடிக்கும் போது அதை தடுக்கணும். எப்படி அது பண்ணணும்? இப்போ நான் அடிக்கிறத தடுத்துருவியா? என்னயா அடிக்க வேண்டிய இதுக்கு எப்படி ஆயிட்டு? பயமுத்துற நீ அடிக்கிறேன்ட்டு. பயமுத்துறா? அப்போ அடிச்சா தடுத்துருவேன் நீ? சரி, இப்போ அடிச்சா தடுத்துருவேன். சரியா? என்ன எல்லாம் பேச்சாவே இருக்கணும். என்ன பேச்சா இருக்கணும்? என்னையா மூமெண்ட்டுக்கே இப்படி மூவ் ஆகுற நீ? இதெல்லாம் வந்து கரெக்டாக உன்னிப்பாக கவனிச்சுக்கணும், புரியுதா? நான் ஒரு தற்காப்பு கலை நிபுணர். அப்படியா? அது சொல்லிக் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். மாஸ்டர் சொல்லிவிடுங்க மாஸ்டர். வெரி குட். இப்படி தான் சரண்டர் ஆகிக்கணும். பரவாயில்ல விடு. என்ன கை துஷ்டியா? இதுக்கு வந்து என்னோட சிஷியன்கள்லாம் வராங்க. எங்கே இருக்காங்க? கம் ஆன் மை ஸ்டூடெண்ட். அவுட்டா? இருந்தால் நீ வந்து அவுட் பண்ணு. அங்கேருந்து வேறு சவுண்ட் வருது. எங்கிருந்து வந்துச்சா? அது அப்போ வந்துருமே. அமுக்கு அவரை போட்டு அமுக்கு. நானே வைக்கிறேன். கம் ஹியர். இன்னும் அடுத்த ஆள் வர வேணும். வா வா வா. ஒருத்த இழிச்சவாயனை பார்க்கணும், வளைச்சு அடிச்சுட்டு. கம் ஹியர். ஹேய் Hey! ஹேய் 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 ஹேய். அவன் எங்க? பப்பு ஆ, சாப்பிட்டுட்டு இருக்கான் மாஸ்டர். அவனை விட்டா ஒரு நாள் பூரா சாப்பிட்டுட்டு தான் இருப்பான். வர சொல்ல அவனை. Ragavan, stay in the prizes. Top dollar Curry Lils, a Kenneton. You ready? Come on, yeah. இப்போ உங்க 3 பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் ஒரு தற்காப்பு நிபுணர். அதாவது மக்காப்பா, சொல்லுமா. இப்போ நான் உன்னை அடிச்சேன்ல, ஆமா. ஒரு அடியாச்சும் உன்னால தடுக்க முடிஞ்சுதா? முடியல, கஷ்டமா இருந்தது. என்னை இவன் அடிப்பான். ஒரு அடியை என் மேல படுதால் மட்டும் போ. ஏய் இல்லா பப்பு, நோட் பண்ணிக்க. நான் பப்பு தான் சொன்ன, நீ நான் தலையாட்டு. ஃபர்ஸ்ட் என் தலையில் அடி. பப்பு ரைட், லெஃப்ட், வயிற்றுல அடி, கால் அடி, கையில் அடி, காலில் கையில் அடி. ஓ, நீ அங்கங்க அடின்ற, அவன் கரெக்டா அடினா நீ தத்துற. மாஸ்டர் மரியாதைலாம் பேசக்கூடாது. சரி, இப்போ நம்ம டிவியில் நிகழ்ச்சி பண்ண வந்திருக்கோம். அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்மக்கிட்ட இதை பற்றி தற்காப்பு கலையை கற்றுக்கணும்னு யாராச்சும் வந்திருக்காங்களா?
வந்திருக்காங்க மாஸ்டர், நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ வர சொல்லுங்க, நீங்களே பர்ஃபார்மன்ஸ் பண்ணா எப்படி பழப்புக்கு? ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு மாஸ்டர். ஐடி இண்டஸ்ட்ரி. வர சொல். இவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறார். ஐடி நைட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கா? நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறார். வெரி குட். என்ன பிரச்சனை? மாஸ்டர் என் பர்ஸை அடிச்சிட்டாங்க மாஸ்டர். பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது நம்ம பக்கத்தில் ஒரு பிட்பாக்கெட் நிற்பாங்க, புரியுதா? ஆ அந்த நேரத்தை தான் நம்ம கவனமாக இருக்கும். கவனமாக இருக்கிறோம். இப்போ எப்படி சொல்கிறது மட்டும் கேட்டுக்கோ. இப்போ பப்பு பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது பிட்பாக்கெட்டுக்காரன் நம்மளே பார்ப்பான், மேலே கீழே பார்க்குறானா? இல்லை மாஸ்டர், கீழே மட்டும் தான் பார்க்குறான். அப்போ அவன் தூங்கிட்டான். பப்பு, ஹேய், 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 ஹேய். நல்லா பாரு, மேலே கீழே பார்க்குறானா பாரு. இல்லை மாஸ்டர், கீழே மேலேயும் இப்போ பார்க்குறான். பார்ப்பான் பாரு. அதான் மாஸ்டர், கீழே மேலேயும் பார்க்குறான். பார்க்குறானா? அப்படியே பக்கத்தில் வருவான் நம்ம பர்ஸ் அடிக்கிறதுக்கு. ஆமாம் மாஸ்டர். அந்த மாதிரி வரும்போது அவனுக்கு தெரியாமலே நம்ம பர்ஸ் எடுத்து கீழே போட்டுடணும். அவன் பர்ஸை பார்க்குறானா? பர்ஸை மட்டும் தான் மாஸ்டர் பார்க்குறான். அதை தான் பார்ப்பான், அதுதான் அவனுக்கு தேவை. இந்த நேரம் பார்த்து நம்ம நேராக போலீஸுக்கு போயிடணும் ஃபோன் பண்ணுறது. மாஸ்டர் அவன் எடுத்துட்டானே. எப்படி எடுப்பான் அவன்? பாரு, அவன் எடுக்க முடிஞ்சா எடுத்து சொல்ல, அவனை பார்ப்போம். நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். மாஸ்டர் எடுக்கிறானா? எடுக்கலையே மாஸ்டர். முடியாது. இந்த நேரத்தில் போலீஸும் வந்துடும். போலீஸ் எங்க இருக்கு? போலீஸ் கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்னை நியமிக்கிறேன். யார் உன்னை இவ்வளோ பெரிய வெயிட் யார் தூக்கிட்டு வர சொல்லுது? என்ன முடியலையா? அப்போ அவன் தூங்கிட்டான். பப்பு மாஸ்டர் அரெஸ்ட். இது என்ன மாஸ்டர், டம்மி போலீஸ் பார்த்துருக்கேன், இவன் ஒரு கம்பி போலீஸா இருக்கிறான். அவனும் டெமோ போலீஸ் தான். அவனும் டெமோ போலீஸ் தானா? பர்ஸ் எப்படி கிடைச்சிது பார்த்தியா? கிடைச்சிச்சு மாஸ்டர். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. போகும்போது அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடு. ஹேய் 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 ஹேய். வேற யார் வந்திருக்கா? வேற இன்னொருத்தங்க ஒரு முக்கியமான ஒரு கேஸ் இருக்கு மேடம். வர சொல்லு. ஹாய் மாஸ்டர். என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ மாஸ்டர், காலேஜ் போனா எல்லாம் வந்து லவ் லெட்டர் கொடுக்குறாங்க. நீ காலேஜுக்கு வரேன்னு சொல்லும்போது எல்லாருமே லீவ் லெட்டர் தானே கொடுத்துருப்பான். பஸ் ஸ்டாண்ட்ல போனா எல்லாம் என்ன பார்த்து கண்ணடிக்கிறாங்க. கலர் அடிக்காம விட்டானுங்களே. மாஸ்டர் ரோட்ல நடக்க முடியல மாஸ்டர், எல்லாம் என்ன ஃபாலோ பண்றாங்க மாஸ்டர். நீ என்ன பண்ணணும்? அவங்கள முன்னாடி விட்டு அவங்களுக்கு பின்னாடி நீ போகணும். அது இல்ல மாஸ்டர், மறந்துட்டேன். மறக்கலாம் இல்ல, எல்லாம் கையை பிடிச்சிருக்காங்க. ஈவ்டீசிங் பண்றாங்க மாஸ்டர், எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க. யூடிசிக்கிறா என்ன? இடுப்பை பிடிச்சிக்கிட்டாங்களா? இல்ல. கண்ணத்தை தட்டினாங்களா? இப்படி கட்டி பிடிச்சாங்களா? இல்ல. ஆட புரியல மாஸ்டர். அம்மா ஈவ் டீசிங்னா இப்படி இடுப்பை கிள்னாங்களா? இல்ல. இல்ல இப்படி கண்ணத்தை அப்படி கிள்னாங்களா? இல்ல இப்படி கட்டி பிடிச்சாங்களா? இல்லையே. இல்லையாமே, புரியல. வேற எதைத்தானே யூடிசிங்னு சொல்ற? மாஸ்டர் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க மாஸ்டர். எப்படி இப்படி இருக்கிறாங்களா? இதான் 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 மாஸ்டர். இப்படி கையை பிடிச்சி இருக்கும்போது அந்த கை சும்மா தானே இருக்கு. ஆமா மாஸ்டர். அந்த நேரத்தில் இப்படி வா, நான் சொல்லி காட்டுறேன். குப்பு, என் கையை பிடிச்சிக்கலு. இப்படி இருக்கும் போது இந்த கை சும்மா தானே இருக்கு. ஆமா மாஸ்டர். அப்படியே அங்க நிக்க கூடாதுமா, அங்க நின்று அடி போடும். வந்து நின்றுட்டு இன்னொரு டைம் அடிங்க. எப்படி ஒதுங்குறேன் பாருங்க. அப்படியா? இப்படி கையை பிடிச்சி இழுக்கும் போது இப்படியே சுத்தி இப்படி வலிப்பானுங்க. காலையும் அடிக்கலாம். இதே மாதிரி தான் நீ பண்ணணும். அவ்வளவுதானா மாஸ்டர்? கையை பிடிச்சி இழுங்க. எப்படி பிடிச்சா பத்தியா? எதிர்பார்த்தேன். அதான் மாஸ்டர். இப்படிதான் நீ கத்துக்கணும். ஆமா மாஸ்டர். இந்த மாதிரி தான் சாதாரணமாக வந்த இந்த பெண்மணி இப்போ ஒரு வீராங்கனையாக மாறி இருக்காங்க. நீ எத்தனை பேர் தலை உருளுமோ தெரியாது. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க மாஸ்டர். யாரு? ஒரு வழிப்பழி கேஸ்ல ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கன ஒருத்தர் இருக்கார். வர சொல்லு. மாஸ்டர், ஆயுத பூஜை அன்னைக்கு வழிப்பறி பண்ணிட்டானுங்க மாஸ்டர். எனக்கு இன்னும் டவுட்டு, உங்ககிட்ட வழிப்பறி பண்ண மாதிரி தெரியல. நீ தான் வழிப்பறி பண்ணுற மாதிரி இருக்க. ஐயோ இல்ல மாஸ்டர், அப்படிலாம் கிடையாது. இல்லை, மூஞ்ச பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு. அப்போ என் மூஞ்ச பார்க்காம பேசுங்க. அப்படியா? நீ டைலாக் மறக்காம பேசு. சரி ஓகே மாஸ்டர். ஒருத்தர் நேரம் வரான். ஓகே மாஸ்டர். வந்து இப்படி உங்க சட்டையை பிடிச்சி, ஓகே வாட்சை கேட்டு மோதிரத்தை கட்டி இப்படி சட்டை பிடிச்சி கேட்குறான். அவன் கிட்டது எப்படி நீ தப்பிப்ப? அதான் எப்படி தப்பிப்பேன்? அதான் மாஸ்டர் நீங்க சொல்லணும். நோட் பண்ணு. சுப்பு,
ம் இப்போ நான் தான் அந்த திருடன். ஓகே இப்படி பிடிக்கும்போது ம் இப்படி பிடிக்கும்போது உன் பாக்கெட்ல இருந்து பணம் தர்றா, உன் செயினை கட்டு, உன் மோதிரத்தை கட்டி சொல்லும் போது இந்த நேரத்தில் நீங்க இப்போ என்ன பிடிங்க? சம்பளம் எங்கடா? எப்படா சம்பளம் கொடுப்ப? ஏய், என்ன கட்ட பொண்டாட்டிக்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குற? பின்ன என்ன மாஸ்டர்? உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் கேட்க சொல்லல. ஒழுங்கா கத்துக்கிட்டு சொன்ன மாதிரி ஒரு ரவுடி மாதிரி கேளு. ஹேய் ஏய் ஹேய் கேளு. ஏய் ஏய் என்னடா ஏன் இருக்கீங்க? இல்ல அதுக்காக வரும். தங்கம் எங்க? வெள்ளி எங்க? வைரம் எங்க? நெக்லஸ் எங்க? ஒரு நிமிஷம், நீ சேட்டு கடைக்குள்ள வந்து கொள்ளடிக்கிற. என்கிட்ட கேட்கணும், என்கிட்ட இருக்கிறத தான் கேட்கணும். ஹேய் 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 இப்போ வந்துருவான். வா வா வா. வாட்சை கட்டி கொடு, மோதிரத்தை கட்டி கொடு, பணத்தை எடுத்து கொடு. இந்த நேரத்தில் அப்படி துப்பிடும். இப்படி மூஞ்சி தொடக்க தெரியுமா? அந்த டைம் நம்ம பெஸ்ட் பார்த்து மாஸ்டர் சமாளியா மாஸ்டர். வெரி குட். இப்போ நான் பிடிக்கிறேன். அப்போ ரெடி. நான் தான் இப்போ அந்த திருடன். ஓகே. ஹேய் பூ பப்பு, இப்படி அவனை துப்ப சொன்னேன். இப்படி டீசெண்டாக துப்புறேன் பப்பு. இந்த மாதிரி துப்புனோன்னு அந்த மாதிரி நம்ம எஸ்கேப் ஆகி போயிடணும். ஓகே மாஸ்டர் ஓகே. வேற என்ன டவுட் உனக்கு? மாஸ்டர் அந்த குண்டா ஒருத்தர் இருப்பான மாஸ்டர், எங்க மாஸ்டர்? டேய் குண்டு பையா, மாஸ்டர். இவங்கிட்ட கொள்ளடிக்க வரான். ஓ வழிப்பறி ஓகே மாஸ்டர். செஞ்சு காமி. டேய் டேய் மோதிரங்களா? பேங்க்ல இருக்கு. செயின் எங்கடா? பேங்க்ல இருக்கு. பணம் எங்கடா? பேங்க்ல இருக்கு. அப்ப வாடா பேங்க் போலாம். பாஸ்புக் வீட்ல இருக்கு. அப்ப வாடா வீட்டுக்கு போலாம். வீட்டு சாவி பொண்டாட்டிகிட்ட இருக்கு. அப்ப வாடா பண்ணிட்டு போலாம். ஏய் பப்பு, இது ரொம்ப தப்பு. மாஸ்டர் அது விடுங்க மாஸ்டர். நைட்ல வீட்டாண்ட போகும்போது நாய் கொலைக்குது மாஸ்டர். நாய் கிட்ட இருந்து எப்படி என்ன காப்பாத்தி இருக்கிறது? குலைக்கிற நாய் ஆம்பளை நாயை பொம்பளை நாயை பார்க்கணும். இப்போ ஆம்பளை நாய் இருந்தா என்ன மாஸ்டர் பண்றது? பொம்பளை நாய் மாதிரி கத்தணும். பொம்பளை நாய் மாதிரி கத்தணுமா? எப்படி மாஸ்டர்? அதாவது இது மாதிரி கத்துனா அந்த கத்து. நாய் மாதிரி கத்துறாங்கன்னா நடுராத்திரில பேய் மாதிரி கத்திட்டு இருக்கிற. இப்போ பொம்பளை நாய் இருந்தா என்ன மாஸ்டர் பண்றது? ஆம்பளை நாய் மாதிரி கத்தணும். ஆம்பளை நாய் மாதிரி கத்து. அது எப்படி மாஸ்டர் கத்தும் ஆம்பளை நாய்? காட்டு பண்ணி மாதிரி கத்த சொல்ல. மாஸ்டர் சில பேர் கத்தியில குத்த வருவாங்க மாஸ்டர், செயின் இருக்குது. அப்ப என்ன எப்படி மாஸ்டர் தடுக்கிறது? நீங்க கத்தியில குத்தவாங்க, இப்படி பிடிச்சி இந்த மணிக்கட்டை மடக்கி இப்படி திருப்பி அப்படி தட்டி கீழே காலத்திடணும். ஏன் மாஸ்டர் அவ்வளவு நேரம் அடிக்காம கடைசியா அடிக்கிறீங்க? அப்பதான் கீழே விடுவான். அவ்வளோ ரெண்டு கை வேலை இருந்ததுல. ஓகே மாஸ்டர். எங்க நீ பண்ணு. ஹேய் ஹேய் ஒன் மாஸ்டர் முருகா மாஸ்டர் 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 காப்பாத்துங்க மாஸ்டர். இந்த மாதிரி நீங்க முறையா கத்துக்கணும்னா எங்க கிளாஸ்க்கு வாங்க. 2000 ரூபாய் தான் பீஸ். கமான். First performance is the best performance. அந்த கொசு அடிச்சு கொளுத்துங்க மாஸ்டர். மாஸ்டர் நீங்க மாஸ்டர் தானே? இல்லையா? மாஸ்டர் அவரு. உங்களுக்கு தெரியாத சில ஸ்டெப்புகளை இப்போ நான் சொல்லித் தர போகிறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டெப் தான். இல்லை பரவாயில்ல, கையிலே இருக்கட்டும். அதுதான் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. வேற வழி இல்லையே. பாவம் அந்த பச்சை பல்லு கல்தோண்டி பத்தோடா காலத்துல சொன்னாங்க. அவ்வளவு லேசா விட்டுருவோமா? ஓகே, இப்போ சந்தோஷமா முடிச்சுக்கலாம். ஓகே அனு சொல்லுங்க. சீரியஸ்லி ஐ வாஸ் வெரி என்ஜாய்ட். மார்க்ஸ் போயிடுமேங்கிற ஒரு பயத்திலேயே ஃபுல்லாக உள்ளே அடக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது ஒவ்வொருத்தரும் வந்து பக்கத்தில் நின்று சிரிக்க வைக்க ரியலி இட் இஸ் அமேசிங். இல்லை ரொம்பவே நல்லா இருந்தேன். ஃபஸ்ட்டு அவர் வந்த உடனே எனக்கு உள்ள மாட்டினு நினச்சேன். பட்டு இவங்க காலி. ஸோ நம்ம போகுது மிஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் சிரிக்காமல் கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும். பட் அவ்வளோ ஒரு ஹியூமர் போயிட்டுருக்கு. அது எதுக்கு மிஸ் பண்ணோம்? சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு ஐ ஓப்பன் அப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இட்ஸ் அண்ட் அமேசிங். தனித்தனியாக சிரிக்க வச்சிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட். தேங்க்யூ. சந்திரிகா எஸ் சொல்லவா வேணும். எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணாங்க. ஆக்சுவலி என்னால் தான் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவரை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வந்துடும். வந்து நின்றுட்டு அவரை பார்த்து ஒரு லுக் விட்டாரு. அதுலேயே எனக்கு அவுட் ஆகிட்டேன். ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க. இதான் அழகுல மயங்குது.
அவங்க சித்தப்பா எஸ்ஐயா. பரவாயில்ல இருக்கட்டும், என்கிட்ட இன்ஸ்பெக்டரே கிடையாது. ஓகே, நம்ம சிரிச்சா போச்சு டீம் எல்லாருக்கும் நல்லா சாப்பக்கடை வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர், ஆளுக்கு ஒரு அன்பு பரிசு. அண்ட் நம்மளோட சிரிச்சா போச்சு டீமுக்கு தாம்பரம் சத்யா பசார் துணிக்கடை வழங்கக்கூடிய ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர்.